guys, welcome back to Dual Brothers Navy. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WCC3. அதாவது WCC3ல எம்பிஎல் வரலையேன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு மேட்ச் விளாட்னேன், வின்னும் பண்ணிட்டேன். ஆனால் அதில் வரல. அதனால தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வீடியோ எடுத்தேன், ஆனால் டெலிட் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக பாயிண்ட்ஸ் டேபிளில் காட்டுறேன் கைஸ். எனக்கு சிக்கமாயிடுச்சு, அதனால தான் நான் இப்போது போட்டேன். அப்போ இல்லை என்ன தெரியுமாச்சு, அதனால் டாஸில் வந்து யார் ஜெயிச்சு, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். பவுலிங் எடுத்துப்போம். பால் ஃபாஸ்ட் வீடியோ வந்துச்சு. விராட் கோலி இருக்காதுங்க, இதில் வந்து ஒரு சின்ன மாற்றிருக்கும். குல்தீப் யாதவ் எல்லாரையும் எடுத்துன்னு வந்து விராட் கோலியும் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஸ் 3 ஹைதராபாத் ஃபஸ்ட் பேட்டிங் தான் பண்ணுறாங்க. விராட் கோலி 19 ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுக்கலாம், பும்ரா, குல்தீப் யாதவ் அப்போமே நான் தான் போடுறான்னு சொல்லிட்டு. Are you ready? Let's play. ஃபஸ்ட்டு மேட்சா நடுவெளி தான், எனக்கு தெரிஞ்ச அதோட ஹேக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னிங் தான், மாற்றிப்போம் ஸ்பின்னிங் பார்ப்போம். கேட்சி போட ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு டக்கு கோல்டன் டக்கு போயிட்டு வாடா. ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு பாலே ஃபஸ்ட்டு விக்கெட்டு. இப்போ என்ன பண்ணுறது, என்ன பேசுறதுனே தெரிலங்க. ஐயோ, ரெண்டாவது போட்டோன்னே பால் அவ்வளோதான் தெரிச்சிச்சு. தேர்ட் அம்பேர் கால், இம்பேக்ட் லைன் போயிட்டோம் அவுட்டு. ஜஸ்ட்டில் போகுது. அம்பேர் அவுட்டு கொடுங்க, அவுட்டு குத்துறாரு. செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஜாலே. அஸ்வின் தான் கேப்டன். ரவி சந்திரா அஸ்வின். சரி, 3வது விக்கெட் போய் சேட்டுக்கு. நான் தான் பண்ணுறேன் அதான் பையா. அவ்வளோதான் போட்டோம் பவுன்சர். நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன். மேட்ச் வின் பண்ணிட்டேன். யார் கூட தான் அது மறந்துட்டேன். என்னடா பவுன்சர் போட்டு அந்த சைடு வச்சு விட்டான். புரியாம என்னடா வேடிக்கை பார்த்தேன்னு பண்ணிட்டான். 4 வச்சு போட்டான். 4 வச்சுட்டான். மீண்டும் வரணுமா, பாப்போமே. அவ்வளோதான், அந்த சைடு பிடிக்கிறானா என்ன. பிடிச்சிட்டான். இப்படி பண்ணுறான். நான் ஆட்டோ ப்ளே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆட்டோ ப்ளே பண்ணியாச்சு. இனிமேட்டு பவுலிங் மட்டும் போடுறோம். பவுலிங்லாம் போட வேணாம், பேட்டிங் மட்டும் பண்ணலாம். இல்லை பவுலிங் நான் என்ன செமி ஃபைனல்ஸ் போனோன்னே ஃபீல்டிங் சரி, நான் ஃபீல்டிங் மாற்றுறேன். இந்த ஃபீல்டிங் ஓகே தான். ஒன்றாவது கரெக்டாக இருக்கும். பவர் பிளே தான் முடிஞ்சிச்சு. பவர் பிளே முதல் பந்து இந்த சைடு. எனக்கு நடுவில் வந்து ஸ்ட்ராட்டஜி, டைம் அவுட்டு அதெல்லாம் போன மேட்சே நான் அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு நான் பேசுறதுக்கு என்னன்னே தெரியல. நம்ம ஜிபிஎஸ் கேம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து இன்ஸ்டா ஐடி கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கலாம். அவுட்டே அவ்வளோதான். வரலேன்னு பார்த்தேன். யாருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் விக்கெட்? யார் அஸ்வின் அண்ணாக்கா. அஸ்வின் அண்ணா எதுக்கு அது கேப்டன்சி போட்டாங்க? சஞ்சு சாம்சங்கில் எத்தனை வந்திருக்கேன் நான். எல்லாமே தெரிஞ்சு போயிருந்தான் இருக்கா. அவ்வளோதான் ஆச்சாச்சு.
யாருக்கு எடுத்து கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். பண்ணிட்டேன்னு சொல்லு. யாராவது பும்ரா அஸ்வின், பும்ராவும் அஸ்வினுமா இல்லை பாட்டு கேட்டுமே பேசுவோன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். பாட்டு கேட்காது. நான் சவுண்டு லோவாக தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ராங்கேஸ்வரி எனக்கு நான் டைரக்டர். அவன் 2வது ரன் எதுக்காக ஓடனா அஸ்வின் எனக்கு தான் போய் கேட்டுதான். தண்ணி ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட். அவ்வளோதான், போயிட்டா. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 500 ரூபாய் கொடுத்துட்டேன். அது பண்ணலாம், எனக்கு போர் வச்சிச்சு. ஆச்சானா 6 அவ்வளோதான். கேட்சிடா 6 கேட்சி. நான் 13 இன்னும் ஒரு 2 இருக்கும். வைடு பட்டுச்சு, அவ்வளோதான். நடாவும் கேட்சை பிடிக்க மாட்டேங்கிறான். மச்சா பண்ணிட்டேன்னு சொன்னாலும் இருங்க பார்ப்போம். அடி விட்டுருக்கான். 4 போயிடுமா? அவ்வளோதான். டேரக்ட் அது த்ரோ, டேரக்ட் த்ரோ. பெரியாவது என்ன பேசுறதுனே தெரில. ஐயோ ஆடு வந்துச்சு. ஆடு வந்துச்சு. சரி ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஆட்டை விளாட்னது. கைஸ் நான் கூட நினச்சேன் சரி ஆட் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆடில் ஓடி அதை தான் சரி ஆடில் ஓடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்திலாம் நம்ம வச்சு வந்திருக்கோம். ஆட்டோ பிளே தான் தட்டி விட்டணும். லாஸ்ட் ஒரு ஃபுல்லாக காமிக்கலாம். 91 6 என்னடா பண்ணா ஐயோ ஓப்பனிங்கில் நான் செய்யலை. ஓ சரியான பவுன்சர் வச்சு தான் வேண்டாம். லாஸ்ட்டு ஒரு குத்துருவோன்னு சொல்லிட்டு குத்துட்டேன். பார்ப்போமே. தட்டி விட்டா 6 4 6 பா டே விதியாவது யாரானுங்க தடுக்கு. அவன் சரி இங்கே இருக்கான், தடுக்க தான் முடியாது. என்ன தெரியும் அவுட் கிடையாது. அவ்வளோதான், அவுட்டு தான். யாரா குனிஞ்செல்லாம் 6 அடிக்கிறான். செஞ்சுரி போட்டானா, சரி 50 போட்டானா. 3 6 என்ன 3 4 30 ரன்னு 48 பால் கழிச்சு. நல்லா இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மைண்ட் வைஸ் எனக்கு அப்படியே இவர் மன்மதனே இவர் மட்டும் நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குதே. அந்த மாதிரிலாம் சரி நம்ம ஒரு வீடியோ போட்டு சப்போர்ட் கொடுங்க. ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். நானும் பாவம்ல, அதனால் கொடுங்க சப்போர்ட் பண்ணுவோம். நானும் அழுதுட்டு சொல்லிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். 2023 ஆயிட்டு டோர்னமெண்ட். என்னடா நம்ம பவுலிங் பாப்பா வாங்கடா ஒன்று வச்சு
இன்னும் ஸ்கோர் கார்டை காட்டுங்க. ஐயோ இது வேறு ஆடு வேறு சும்மா சும்மா வந்து வெறுப்பு ஏற்றிடே. ஸ்கிப் பண்ணியா போயின்னு வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன் பெங்களூர் பிளாஸ்டர்ஸ். எஸ் ஒன்று பார்த்துக்கோங்க கைஸ். மாப்பிள்ள ஆடு போகுது கைஸ். நம்மள ஃபஸ்ட் யாருக்கு போட வரது? ஐயோ பேர் தெரியல. சாரி கைஸ். கைஸ் பேர் தான். பாட்டு கேட்டுன்னு ஆடுவோமா? பாட்டு கேட்டுன்னு சொல்லுவோமா? ஃபஸ்ட்டு பால் போடு. போடுறேன் 22 ஆச்சு. இன்னும் ஈஸியாக 10 ஓடியாச்சு. நம்ம தாங்க மஜா. டாட் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்களா சஞ்சு சாம்சங். அடுத்தது அஸ்வின். சவுண்டை கம் பண்ணிப்போம். அப்போ தான் பேசுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அச்சாண்டா மாட்டிட்டான். அப்படியே மாட்டிட்டான். விக்கெட்டு போயிடுச்சு கைஸ். பின்னாடி ட்ரை அப்படியே கேட்ச். அதுதான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஐயோ திருப்பி அதே மாதிரி கேட்ச். ஐயோ விட வேண்டியதுண்டா. நம்மளுக்குலாம் சோளம் கைஸ். பழி வாங்கியே தீரணும். போன மேட்ச் டெலிட் ஆன காரணத்துக்காக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க. அது பார்த்தா செகண்ட் ப்ளஸ்லேருந்து நம்ம அவ்வளோதான். செகண்ட் ப்ளஸஸ் தேர்ட் ப்ளஸ் அவ்வளோதான். எகிரியாச்சாம் போய் சஞ்சு சாம்சங். எவ்வளோதான் அடிச்சு எவ்வளோதான் நம்ம கூட்டின்னு போயிட்டு ஜெயிக்க வைக்கிறோம். நம்ம தான் மஜா. இவ்வளோதான் ஜெயிக்க வச்சா ஆடிடலாம். அப்பாடியா அப்பா யாரா அது? சஞ்சு சாம்சங். ஆம்டா ஃபார்ம்டா. ஃபார்ம் ஒரு 6 வேறு பின்னாடி. அவ்வளோதான் அதே சைடில் அதே டைரெக்ஷனில். சரி ஒரு 4 அடிப்பீங்க பின்னாடின்னு சொல்லிட்டு அச்சா 6 போயிடுச்சு ஃபஸ்ட்டு. சரி மஜா தானே பண்ணிட்டோம் கைஸ். 2வது ஓவர் பவர் பிளேயே ஒரு 50 ரன்ஸ். அதான் மஜா பண்ணிட்டேன். எனக்கு வேறு போர் அடிக்குது. நம்ம ஏதாவது பண்ணணும். இங்கே மாற்றத்தை பண்ணியிருந்தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதெல்லாம் ஒரு கடைலாம் இல்லை. எல்லோரும் வேணுன்றா ஆட முடியும். ஏசியா கப் சீரீஸ் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலனாலும் நான் போடுவேன். அதுக்கு எதுக்கு நான் கேட்கணும்னு கேட்பீங்க. தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் கேமர் தான் அங்கே தரோம். நானும் ஒரு மாதிரியானோம். அஸ்வின் ஈத் காத்தா அவன் பேர் தான் அவுட் பண்ணி விட்டேன். தூக்கி புஷ்குன்னு வச்சேன். டமல் அவுட் ஆகிட்டான். பாப்பமே அஸ்வின் அருங்க அர்ஷத் கான். என்ன சாட்றா அதுடா? என்ன சாட்றா அது? கேட்பா எப்போ அவ்வளோதான். நம்ம சாம்சங் வழி மாற்றி விடணும். இல்லைன்னா ஒரு அவுட் ஆக்கிடும். இது வேறு ஆட்டம்ல வழி மாற்றி விட்டுடணும். வழி மாற்றி விட்டாதான் சாம்சங் சிங்கிள் தட்டிடலாம். ஐயோ ஆஃப்டர் ஷாட்டு போயிட்டேனா? சரி பாப்பேன்.
நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போன்றேன். ஜெயிச்சிடும். நம்ம தாங்க, நம்மளை தான் யாராலையும் அசிக்க முடியாது. சைடு அவ்வளோதான் தூங்கினேன் பாரு. தூங்கினாங்க கூட இந்த சைடு விக்கெட்டு பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ரைமிங் நல்லா இருந்துச்சா? ஐயோ விக்கெட் போன நேரத்தில் எதுக்குடா ரைமிங்கு? கண்ட்ரோல் பண்ணுறா சீக்கிரம் பாஸ். 3 hours 50 வச்சாச்சு பாஸ். ஐயோ ஃபுல் டாஸ். ஐயோ இறங்கி வந்து தூக்கி அச்சுந்தானா அதுதான் முடிச்சுட்டு இருக்கோம். சொல்லி நம்ம முடியாததுக்கு தான் நம்ம ஏதாவது பண்ணணும். 2 வாரம் தொடர்ந்து விட்டாச்சா பாப்போமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ணுறது, 3 பால் டாட் பண்ணிட்டாச்சு. 4 போயிடுச்சு. ஐயோ சோடா. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாப்போம் என்ன ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் 8 விக்கெட்டு போயிடுச்சு. 4 நான் கூட கேட்ச் போயிடணும்னு நினச்சேன். இவ்வளோதான். ஈஸியாக வின் பண்ணலாம். நான் சொல்கிறேன் நிறையாச்சா அவன் வண்டி தான்டா. தென் கேட்டா நீ நான் பெரியாடான்னு கேட்டா. இல்லை தான் அவன் எஸ் கோலர். திருப்பியும் அதே ஷாட்டு கரெக்டாக காலில் போய்ட்டு வந்துச்சு. அதே மாதிரி 2மே பின்னாடி அச்சாச்சு. இதுக்கு மேலே அச்சா டேஞ்சரு. சரி அம்மா என்ன பண்ணு பாப்பா சொல்லுங்க போடுறாங்க. என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான் 4 போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் இங்கே. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஃபோனில் எத்தனை % சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அட்டம்ப்ட் ரீப்ளேன்னு காட்டுது. பம்தின்னா அதெல்லாம் நீங்கள் போ. அவ்வளோதான் 4 போடு. 100 வந்தாச்சு. எவ்வளோ ஒன்று எத்தனை பாலுக்கு 10 ஓவர்லேயே முடிச்சிடும் போல. இது மேட்ச் ஆகணுங்க. 20 ஓவர் தள்ளிட்டானுங்க. அந்த லாஸ்ட் பாடினா பார்த்தீங்களா 91 இருந்தால் தூக்கின்னு போயிட்டு ஸ்கோர் எத்தனை போயிட்டு 101 கஷ்டம். 201 இருங்க பார்ப்போம். உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ இருங்க அந்த ஷாட்டுக்கு போயிட்டு போல்ட் ஆகிட்டோம். ஐயோ ஒரே மேட்ச் வேணும். அச்சாச்சோ கைஸ் 3 மேட்ச் ஆடி 1 இன்னிங்ஸ் ஆடி 1 ரன் அடிச்சிருக்கான். அவ்வளோதான் 107க்கு அவ்வளோதான். ஐயோ ரன்னோடைய கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம அண்ணாவோட ஷாட்டுக்கு போகலான்னு இருக்கேன். டம்மான்னு அவ்வளோதான். பின்னாடி சைடா முன்னாடி சைடான்னு தெரியாமல் அடிப்பேன். கைஸ் ஒரு 6 தாங்க வச்சுருக்கோம் மேட்ச்லேயே. என்ன பண்ணுறதுனே தெரில. வெறி ஆகுது. என்ன பண்ணுறது? நம்ம வந்து வீடியோவே வரமாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ போட்டு வாய்ஸ்லாம் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இருங்க பேசின்னு இருக்கும்போதே ஒரு ரன்னு அது கடைசியில் டெலிட் ஆகிடுச்சின்னு வெளில சத்தம் போட்டுனே இருக்காங்க. அதனால தான் கிச்சன் ரூமில் வந்து ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன் கைஸ். சரி பேசிக்கினே இருக்கேன் விளையாடிக்கினேன். ரெக்கார்ட் பண்ணுறது கைஸ். எங்கோ பார்ப்போம். விக்கெட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைட்டாக ஆச்சது விக்கெட்டு. ஐயோ 8 வித்தியாசத்தில் தோத்துட்டோம். 8 ரன் தான். அச்சோ இது வர ஒன்று பார்த்தீங்களா? 121 111 113
அவனுங்க 20 ஓவரில் ஆச்சு நம்ம 8 சொன்னா 3 ஒரு தோற்று ஒரு வின்னு 4வது இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹைதராபாத்து, குஜராத்து, ஐயோ அது பேர் என்னது சிஎஸ்கே இருக்க பச்சு காட்டுறா ஹைதராபாத் ஹீரோஸ். ஐயோ படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. 6ங்க வந்து நம்ம வந்து அவன் பேர் தெரியல வியா சக்கரவர்த்தி வருது. நம்ம இருக்கோம், கவலைப்படாதீங்க, நம்ம இருப்போம்னா. பை கைஸ். நீ பொட்டு வச்ச தங்க கொடம்